ம். செல்வங்களே, நீங்கள் ஓகே. முதலில் உங்களுக்கு வணக்கங்கள். நீங்கள் மிகவும் சோர்வாக உணர்கிறீர்களா? ஒரு மாதிரி சக்தி இல்லாமல் இருப்பதை போல் உணர்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நல்ல உணவை சொல்லுகிறேன். அதை தினமும் சாப்பிடுங்கள். முட்டையை பாயில் பண்ணி 3 முட்டைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 2 முட்டைகளுடைய உள் புறம் இருக்கும் அந்த மஞ்சளை தவிர்த்து விடுங்கள். மற்றொரு முட்டையை மஞ்சளும் வெள்ளையுமாக இருக்கட்டும். ஒரு முட்டையிலே மஞ்சளும் வெள்ளையும் இருக்க வேண்டும். மற்ற 2 முட்டைகளிலே மஞ்சளை அகற்றி விடுங்கள். வெண்மை நிறமாக இருப்பதை சேர்த்து கொள்ளுங்கள். இது 3ஐயும் காலையில் சாப்பிடுங்கள். அதோடு ஒரு டம்ளர், ஒரு கப்பு பாலை முடிந்த அளவுக்கு தண்ணீர் கலக்காமல் அந்த பாலை சூடு அதை கொதிக்க வைத்து அந்த பாலை சிறிதளவு இந்த நாட்டு சர்க்கரை அல்லது பனை சர்க்கரை வெல்லம், பனை வெல்லம் என்று சொல்வார்கள், தாட்டி வெல்லம், நாட்டு சர்க்கரை இல்லது பனை வெல்லம், இவைகளை பொடியாக பண்ணி அந்த பாலில் கலந்து அந்த முட்டை சாப்பிட்ட பிறகு இந்த பாலை சாப்பிடுங்கள். இந்த பாலை சாப்பிட்ட பிறகு இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் கழித்து ஏதாவது ஒரு பழத்தை, அது வாழைப்பழமோ ஆப்பிள், உங்களுக்கு கிடைத்த பழத்தை ஒரு வாழைப்பழம் அல்லது ஒரு ஆப்பிள், இவைகளில் ஒன்றை ஏதாவது சாப்பிடுங்கள். வேறு எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்லை. முதலில் முட்டையை சாப்பிடுங்கள். 3 முட்டைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 3 முட்டையில் ஒரு முட்டை, வேக வைத்த முட்டை உடைத்து மஞ்சளும் வெள்ளையுமாக இருக்கட்டும். அடுத்த இன்னும் 2வது 2 முட்டைகளில் உள்ள அந்த மஞ்சள் கருவை தவிர்த்து விடுங்கள், அகற்றி விடுங்கள். வெறும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் முட்டையை ஒன்றாக சேர்த்து அதை சாப்பிடுங்கள். முதலில் முட்டையை சாப்பிடுங்கள். அதற்கு தொடர்ந்து அதை அடுத்து பால் குடியுங்கள். அது எந்த பாலாக இருந்தாலும் பரவாயில்லை. பசும்பால், டெய்ரியில் கிடைக்கும் பால்கள், எது இருந்தாலும் பரவாயில்லை. அதை கொதிக்க வைத்து அதில் தண்ணீரை கலக்காமல் தான் நல்லது. அந்த பாலை நன்றாக கொதிக்க வைத்து அதில் ஒரு நாட்டு சர்க்கரை அல்லது தாட்டி நுங்கு சொல்கிறாங்க, தாட்டி நுங்கல் என்று அந்த மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட சர்க்கரை, பனை வெல்லம் சொல்வார்கள். அந்த வெல்லத்தை அந்த பாலில் சேர்த்துக்கொண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு அது கலந்து 2வது முறையாக அந்த பாலை சாப்பிடுங்கள். 3வது முறையாக ஒரு 10 நிமிஷம் விட்டு ஏதாவது ஒரு பழம், வாழைப்பழம், ஆப்பிள், சப்போட்டா, பப்பாயா சாப்பிடுங்கள், மிகவும் நல்லது. இவைகளை
சாப்பிடுங்கள். இந்த 3 பொருள்களையும் தினமும் சாப்பிடுங்கள். உங்களுக்கு மலஜலம் இருக்காது. ச நல்ல முறையில் மலஜலம் கழிக்க முடியும். உங்களுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். ஒரு மாதிரி புத்துணர்ச்சியை பெறுவீர்கள். இதை தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அதனுடைய முழு விளைவு பற்றி நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி சக்தியாக இருப்பதாக நீங்கள் உணர்வீர்கள். ஓகே செல்வங்களே, இது பாட்டி வைத்தியம் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். இது தாத்தாவின் வைத்தியம். ஓகே.